வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, எம்ஜிஆர் நடித்த ஒரு படம் 4 மொழிகளில் ரீமேக், 5 படத்தை இயக்கிய மெகா ஹிட் கொடுத்த சூப்பர் ஸ்டார் டைரக்டர் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஒரு சாதாரண பேக்கரி ஊழியராக இருந்து படிப்படியாக முன்னேறி சினிமா தயாரிப்பாளராக வளர்ந்த இவங்க ஒரு காலகட்டத்தில் சென்ட்ரல் ஸ்டூடியோலிருந்து விலகி பசிஸ்ரா ஃபிலிம்ஸ் நிறுவனத்தை தொடங்கினார். இன்றைய சினிமா டிஜிட்டல் மாயமாகிவிட்டதால் தயாரிப்பு நிறுவனங்கள் அதிகமாகிவிட்டது. ஆனாலும் இன்றைய தயாரிப்பு நிறுவனங்கள் தொடர்ந்து திரைப்படங்களை தயாரிக்கிறதா என்றால் ஒரு சில நிறுவனங்களை தவிர மற்ற யாரும் தொடர்ந்து படங்களை தயாரிப்பதில்லை. குறிப்பிட்ட சவால்களாக சந்தித்து வருகிறாங்க. அதே சமயம் 1950-60 காலகட்டத்தில் படம் தயாரித்த சினிமா நிறுவனங்கள் குறித்து இப்போதும் நம் பேசும் அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் முன்னணி இருக்கிறதா? அந்த வகையில் தான் ஸ்டார் நடிகர்களை உருவாக்கி பழம்பெரும் தயாரிப்பாளர்கள் ஒருவர் தான் எஸ்எம்ஜி ராமனா நாயுடு. தமிழ் சினிமாவில் சென்னையில் விஜயா வாகினி, காரைக்குடியில் ஏவிஎம், சேலத்தில் மார்டன் தியேட்டரில் நிறுவனங்களில் உருவாகிறதுக்கு முன்பே கோவையில் சென்ட்ரல் ஸ்டுடியோ தொடங்கி படங்களை தயாரித்து வந்தவர் தான் எஸ்எம்ஜி நாயுடு. ஒரு சாதாரண பேக்கரி ஊழியராக இருந்து படிப்படியாக முன்னேறி சினிமா தயாரிப்பாளராக வளர்ந்து ஒரு கட்டத்தில் சென்ட்ரல் ஸ்டுடியோ இருந்து விலகி பஜிரா ஃபிலிம்ஸ் நிறுவனத்தை தொடங்கினார். 40களில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்த PU சின்னப்பா நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற ஆரியமாலா 1941ஆம் ஆண்டு திரைப்படம், ஸ்ரீ ராமநாதன் நாயுடு தயாரித்த முதல் திரைப்படம், NS கிருஷ்ணன் அவரது மனைவி DA மதுரம் ஆகிய இந்த படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்தாங்க. அடுத்து TR ராஜகுமாரி நடிப்பில் வால்மீகி போன்ற படங்கள், இந்த திரைப்படங்கள் இவர் தயாரித்தார். 1941ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் முதல் சூப்பர் ஸ்டாராக தியாகராஜ பாகவன் நடிப்பில் வெளியாகி சிவகவி என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் ஸ்ரீ ராமநாதன் நாயுடு. தனது பஷிராஜா ஃபிலிம்ஸ் மூலம் ரீல் செய்திருந்த இவர் இந்த படத்தை சென்ட்ரல் ஸ்டுடியோ தயாரிப்பில், அடுத்த PU சின்னப்பா நடிப்பில், ஜலதா TR மகாலிங்க நடிப்பில், பவளக்கோடி 1963 சிவாஜி கணேசன் கல்யாணக்கண் என்ற படத்தை இயக்கினார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, சிங்களம் என பல மொழிகளில் இந்த படத்தை இயக்கியிருந்தார். ஒவ்வொரு துறையிலும் தனது திறமையை மேம்படுத்திக் கொண்டு இயக்கிய தயாரித்த அனைத்து படங்களுமே அந்த திறமையை பயன்படுத்தினார். 1954ஆம் ஆண்டு எம்ஜிஆர் பானுமதி நடிப்பில் வெளியான மலைக்கல்லன் என்ற திரைப்படத்தை இயக்கி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றார். அதே படத்தை தெலுங்கு, கன்னடம், மலையம், ஹிந்தி ஆகிய 4 மொழிகளில் இயக்கி அங்கேயே பிரம்மாண்ட வெற்றியை கொட்டார். 1944ஆம் ஆண்டு லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட இவர் முதற்கட்ட விசாரணையில் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் 1976ஆம் ஆண்டு தனது 66 வயதிலேயே மரணம் அடைந்து போனார். இவருடைய மரணம் இப்போது வரைக்கும் ஒரு மர்மமான நிலையிலே இருந்துட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்.